போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியின் முக்கியமான சிறப்பம்சங்களை காண்போம். மீனவர்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலையிலும் படைபலம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என இலங்கையிடம் இந்தியா வலியுறுத்தியது. இந்தியா இலங்கை கடல் எல்லை பகுதிகளில் மீன்பிடிப்பு தொடர்பாக நீண்ட காலமாக நீடித்து வரும் பல்வேறு பிரச்சினைகளை கையாள இரு நாட்டு அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ள கூட்டுப்பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் காவலில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விரைவில் விடுவிக்குமாறு இலங்கை அரசுக்கு இந்திய தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக மீனவர்கள் அவர்களது படகுகளுடன் கைது செய்யப்பட்டு இலங்கையில் தடுப்பு காவலில் வைக்கப்படுவது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. நீண்ட கால தண்டனை, அதிக அபராதம் விதிப்பது உள்ளிட்ட விவகாரங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்த வழிமுறைகளை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை கூட்டத்தில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் முதல் உச்சி மாநாடு நடைபெற்றது. ஜப்பான் நாட்டில் குமாமோட்டோ என்னும் இடத்தில் அக்டோபர் 21 முதல் 25 வரை நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் தமிழக மாணவர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்கள் 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி பிரெஞ்சு நிர்வாகத்திடமிருந்து விடுதலை பெற்றதை கொண்டாடும் வகையில் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாள் நிகழ்ச்சியாக அரசு கடைபிடிக்கிறது. உலக அளவில் சிறப்புக்குரிய 24H துபாய் 2025 மற்றும் ஐரோப்பியன் 24H சாம்பியன்ஷிப் போர்ஷே GT3 கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள நடிகர் அஜித் குமார் ஆவார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இலச்சினையை அஜித் குமார் ரேசிங் யூனிட்டின் கார் ஹெல்மெட் மற்றும் பந்தயம் தொடர்பான உபகரணங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2008ஆம் ஆண்டு கருணாநிதி முதல்வராக இருந்தபோதுதான் காவிரி குண்டாறு திட்டத்தின் முதல் கட்டப்பணி கதவணையிலிருந்து தொடங்கப்பட்டது. இதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பணிகளை விரைவுபடுத்தி தற்போது 40% நிலம் கையகப்படுத்தும் பணி முடிந்து இருக்கிறது. தமிழகத்தில் நிகழாண்டும் தீபாவளி நாளில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் மட்டுமே பட்டாசு வெடிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. தலைநகர் டில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனவரி 1ஆம் தேதி வரை அனைத்து வகையான பட்டாசுகளின் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனை மற்றும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு முழுமையான தடை விதித்து தில்லி அரசு அறிவித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் காரியாபட்டி, மல்லாங்கிணறு ஆகிய இரு பேரூராட்சிகளுக்கு ரூபாய் 75 கோடியில் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த முதல்வர் மு. க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வைகை ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் காரியாபட்டி மற்றும் மல்லாங்கிணறு பேராட்சிகளுக்கு 29,000 மக்கள் பயனடையும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இத்திட்டத்திற்கு தேவையான நீர் வைகை ஆற்றில் மேலாக்கால் அருகில் கொடிமங்கலம் தடுப்பணை மேல்புறத்தில் அமைக்கப்படும் 11 நீர் உறிஞ்சி கிணறுகள் மூலம் பெறப்பட்டு காரியாபட்டி மற்றும் மல்லாங்கிணறு பேரூராட்சிகளுக்கு குடிநீர் வழங்கப்படும். இத்திட்டம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 135 லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர். தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட், மருத்துவ படிப்புக்கான தகுதிக்கான நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளை இணைய வழியில் நடத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க உயர்நிலைக்குழு முடிவு செய்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட், பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு QUT
தேசிய தகுதி தேர்வு நெட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளை தேசிய தேர்வுகள் முகமை NTA நடத்துகிறது. பிரிட்டன் அரசர் சார்லஸ் தனிப்பட்ட சிகிச்சைக்காக பெங்களூரு வந்து சென்றதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்தது. மனைவி கமலாவுடன் பெங்களூரு வந்த அரசர் சார்லஸ் விமான நிலையத்திலிருந்து ஒயிட்ஃபீல்டில் உள்ள சௌக்யா சர்வதேச ஆரோக்கிய மையத்திற்கு சென்றுள்ளார். 30 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்த சௌக்யா ஆரோக்கிய மையம் யோகா, தியானம் உள்பட பாரம்பரிய மற்றும் மாற்று மருத்துவ முறைகளை ஒருங்கிணைத்து சிகிச்சை அளிக்கிறது. பிரிட்டன் அரச குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்புடைய ஆரோக்கிய மையத்தின் நடத்தும் மருத்துவர் ஐசக் மத்தாய் கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற அரசரின் முடிசூட்டு விழாவுக்கு இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட மிக சிலரில் ஒருவர் ஆவார். வழக்கில் ஜாமீன் உத்தரவு பிறப்பித்த 6 மாதங்களுக்கு பிறகு பிணைய பத்திரம் சமர்ப்பிக்குமாறு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மத்திய பிரதேசத்தின் பந்தாவ்கர் தேசிய பூங்கா உள்ளது. மத்திய பிரதேசத்தின் உமாரியா மாவட்டத்தில் பந்தாவ்கர் தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. அசாம் தலைநகர் குவாஹத்தி ஆகும். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் ஆகும். கனடாவில் சீக்கிய பிரிவினைவாதிகள் குறிவைத்து வன்முறை, மிரட்டல் மற்றும் உளவு தகவல்கள் சேகரிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் டேவிட் மோரிசன் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நடைபெற்ற 8ஆம் ஆண்டு தீபோற்சவ நிகழ்வில் சரயு படித்துறைகளில் 1121 பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஆரத்தி வழிபாடு நடத்தி 25 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் உலக சாதனைகள் படைக்கப்பட்டன. அயோத்தியில் கடந்த 7 ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாள் தீபோற்சவ நிகழ்வு கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது. சொந்தமாக உருவாக்கியுள்ள விண்வெளி நிலையத்துக்கு 3 வீரர்களை சீனா வெற்றிகரமாக அனுப்பியுள்ளது. சென்ஷு 19 என்ற விண்கலம் மூலம் தியாங்காங் விண்வெளி மையத்தை அடைவதற்காக 3 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்கள் சென்ற விண்கலம் தியாங்காங்கில் வெற்றிகரமாக இணைந்தது. ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் பங்களிப்பில் சர்வதேச விண்வெளி நிலையம் செயல்பட்டு வருகிறது. அதில் இடம்பெறாத சீனா தனியாக விண்வெளி நிலையம் ஒன்றை கட்டமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு தங்கம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் சுவிட்சர்லாந்து முதலிடம் வகிக்கிறது. நாட்டின் ஒட்டுமொத்த தங்கம் இறக்குமதியில் அந்த நாடு 40% பங்கு வகிக்கிறது. 2வது இடத்தில் ஐக்கிய அரபு அமீரகமும் தென்னாப்பிரிக்கா 3வது இடத்திலும் உள்ளன. நாட்டின் ஒட்டுமொத்த இறக்குமதியில் தங்கம் 5%க்கும் மேல் பங்கு வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.